இரவு நேரம் எப்போதும் ஒரு விசித்திரமான நேரம். பகலில் நம்மை சுற்றி இருந்த சத்தங்கள் எல்லாம் மெதுவாக அமைதிக்குள் கரைந்து போயிருக்கும். அந்த அமைதியில் உலகத்தை விடவும் நம் மனதின் சத்தம்தான் அதிகமாக கேட்கும். சில நினைவுகள் வந்து போகும், சில மனிதர்களின் முகங்கள் மனதில் தோன்றும், சில சிரிப்புகள் நினைவுக்கு வரும். அதே நேரத்தில் நம்மை ஒரு காலத்தில் நம்ப வைத்து ஏமாற்றிய சிலரின் முகங்களும் அமைதியாக மனதின் கதவை தட்டும். வாழ்க்கையில் பணத்தை இழப்பது பெரிய இழப்பல்ல, ஒரு வாய்ப்பை இழப்பதும் கடந்து போய்விடும். ஆனால் நம்பிக்கையை இழப்பது, அதிலிருந்து மீண்டு வர மனிதனுக்கு சில நேரங்களில் பல வருடங்கள் கூட தேவைப்படும். ஏனென்றால் நம்பிக்கை என்பது கண்ணால் பார்க்க முடியாத ஒரு உறவு. அது உடைந்து விட்டால் அதன் சத்தம் வெளியே கேட்காது, ஆனாலும் உள்ளுக்குள் நீண்ட நாட்கள் ஒலித்துக்கொண்டே இருக்கும். இன்று நாம் பேசப்போகும் விஷயம் மனிதர்களை வெறுக்க கற்றுக் கொடுப்பதற்காக அல்ல, எல்லோரையும் சந்தேகப்பட சொல்வதற்காகவும் அல்ல, மனிதர்களை புரிந்து கொள்ள கற்றுக்கொள்வதற்காக. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சாணக்கியர் அரசர்களுக்கு அரசியல் மட்டுமல்ல, மனித மனதையும் கற்றுக் கொடுத்தவர். ஒரு நாட்டை அழிப்பது வெளிநாட்டு எதிரி மட்டுமல்ல, தவறான நம்பிக்கையும் அழித்துவிடும் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். அதனால்தான் அவரது சிந்தனைகளில் ஒரு விஷயம் மீண்டும் மீண்டும் வருகிறது: ஒருவரின் வார்த்தைகளை நம்புவதற்கு முன் அவரது குணத்தை கவனியுங்கள். இந்த ஒரு கருத்து இன்றும் பொருந்துகிறது. ஏனென்றால் காலம் மாறியிருக்கலாம், தொழில்நுட்பம் மாறியிருக்கலாம், ஆனால் மனித மனம் பெரிதாக மாறவில்லை. இன்றைய உலகத்தில் ஏமாற்றுபவர்கள் அனைவரும் கெட்ட முகத்துடன் வருவதில்லை. அவர்கள் அழகாக பேசுவார்கள், அக்கறையாக கேட்பார்கள், நமக்காக நேரம் ஒதுக்குவார்கள், சில நேரங்களில் நமக்காக கண்ணீர் கூட வடிப்பார்கள். அதனால்தான் ஏமாற்றப்படுவது முட்டாள்தனம் அல்ல, ஆனால் ஒரே மனிதரிடம் மீண்டும் மீண்டும் ஏமாறுவது மட்டும் அனுபவத்தை பயன்படுத்தாத தவறு. சாணக்கியர் அதைத்தான் எச்சரிக்கிறார். இப்போது அவர் கூறிய சிந்தனைகளை அடிப்படையாக கொண்டு ஏமாற்றுபவர்களை அடையாளம் காண உதவும் முக்கியமான 5 அறிகுறிகளை பார்ப்போம். முதல் அறிகுறி: வார்த்தைகள் அதிகம், ஆனால் செயல்கள் குறைவு. சாணக்கியரின் சிந்தனைகளில் அடிக்கடி வரும் ஒரு கருத்து என்னவென்றால், ஒரு மனிதனை அவன் சொல்வதை வைத்து மதிப்பிடாதீர்கள், அவன் செய்வதை வைத்து மதிப்பிடுங்கள் என்பதுதான். ஏனென்றால் வார்த்தைகளுக்கு செலவு கிடையாது. உலகிலேயே மிகவும் மலிவான விஷயம் வாக்குறுதி, ஆனால் அதை நிறைவேற்றுவது மிகவும் விலையுயர்ந்த குணம். அதனால் உண்மையான மனிதர்கள் தங்களை பற்றி அதிகம் பேச மாட்டார்கள், அவர்கள் செய்யும் செயல்களே அவர்களுக்கு பதிலாக பேசும். இன்று நம்முடைய வாழ்க்கையை பாருங்கள். சமூக வலைதளங்களில் ஒருவர் எப்போதும் உன் கூட இருப்பேன் என்று எழுதுவது மிகவும் எளிது. நீ என் உயிர் நண்பன் என்று சொல்வதும் எளிது. ஆனால் இரவு 2 மணிக்கு உனக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அந்த அழைப்பை எடுப்பவர் எத்தனை பேர்? அங்கேதான் உண்மையான உறவுக்கும் அழகாக நடித்த உறவுக்கும் வித்தியாசம் தெரியும். சிலர் எப்போதும் எதிர்காலத்தை பற்றியே பேசுவார்கள். நாளைக்கு இதை பண்ணலாம், அடுத்த மாதம் அதை ஆரம்பிக்கலாம், உனக்காக நான் நிறைய செய்ய போகிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் மாதங்கள் கடந்து போன பிறகும் அவர்களின் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இருக்காது. அவர்களின் வார்த்தைகள் மட்டும் வளர்ந்திருக்குமே தவிர செயல்கள் அப்படியே இருக்கும். சாணக்கியரின் பார்வையில் தொடர்ந்து செயல்படாத மனிதனை முழுமையாக நம்பக்கூடாது. ஏனென்றால் அவர் உன்னை ஏமாற்ற வேண்டும் என்று நினைப்பதால் அல்ல, அவர் சொன்னதை நிறைவேற்றும் பொறுப்புணர்வு அவரிடம் இல்லாமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட மனிதர்களிடம் வாழ்க்கையின் முக்கியமான முடிவுகளை ஒப்படைத்தால் அதன் விலையை இறுதியில் நாம் தான் செலுத்த வேண்டியிருக்கும். அதனால் அடுத்த முறை யாராவது பெரிய வாக்குறுதி கொடுத்தால் அவருடைய கடந்த காலத்தை நினைத்து பாருங்கள். அவர் முன்பு சொன்னதை நிறைவேற்றி இருக்கிறாரா? அவரது வாழ்க்கையில் சொற்களை விட செயல்கள் அதிகமாக இருக்கிறதா? இந்த 2 கேள்விகளுக்கான பதில் பல ஏமாற்றங்களை ஆரம்பத்திலேயே தடுக்க முடியும். அடுத்த அறிகுறி: உங்கள் ரகசியங்களை அறிந்து கொள்ளும் அளவுக்கு அதிக ஆர்வம் காட்டுவார்கள். சாணக்கியர் கூறிய மிக முக்கியமான வாழ்க்கை பாடங்களில் ஒன்று, எல்லா உண்மைகளையும் எல்லோரிடமும் பகிர வேண்டாம் என்பதுதான். இதன் பொருள் ரகசியமாக வாழுங்கள் என்பதல்ல, யாரை நம்ப வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு நம்புங்கள் என்பதுதான். ஏனென்றால் வாழ்க்கையில் எல்லோரும் நம்மை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புவார்கள், ஆனால் எல்லோருக்கும் நம்மை பாதுகாக்கும் மனம் இருக்காது. பல நேரங்களில் ஏமாற்றுபவர்கள் நேரடியாக ஏமாற்ற வரமாட்டார்கள். முதலில் அவர்கள் உங்களிடம் நெருக்கமாக வருவார்கள். உங்களுடைய சிறுவயது, குடும்பம், பயம், தோல்வி, கனவு, காதல், பலவீனம் என அனைத்தையும் மெதுவாக கேட்டு தெரிந்து கொள்வார்கள். அந்த நேரத்தில் அது அக்கறையாக தோன்றும். எவ்வளவு கவனமாக கேட்கிறார்கள் என்று நாம் நினைப்போம். ஆனால் எல்லா கேள்விகளும் அன்பிலிருந்து பிறப்பதில்லை. சில கேள்விகள் தகவல் சேகரிப்பதற்காகவும் கேட்கப்படுகின்றன. இன்றைய உலகில் இது இன்னும் அதிகமாகிவிட்டது. ஒரு புதிய நட்பு தொடங்கிய சில நாட்களிலேயே, உனக்கு என்ன பலவீனம், நீ யாரை அதிகமாக நம்புற, உன்னுடைய வாழ்க்கையில நடந்த மிகப்பெரிய கஷ்டம் என்ன என்று கேட்பவர்களை நாம் பார்க்கிறோம். உண்மையான அன்பு இருந்தால் இந்த பதில்கள் காலத்தோடு இயல்பாகவே தெரிந்துவிடும்.
ஆனால் அவசரமாக எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் சில நேரங்களில் நல்ல அறிகுறி அல்ல. சாணக்கியர் சொல்வது மிகவும் எளிமையானது. உங்கள் மனதை திறப்பதற்கு முன் எதிரில் இருப்பவரின் குணத்தை கவனியுங்கள். உங்கள் ரகசியத்தை பாதுகாக்க தகுதியானவர் அவர். உங்கள் பலவீனத்தை அறிந்த பிறகும் உங்களை மதிப்பாரா அவர், அல்லது ஒரு நாள் அதையே உங்களுக்கு எதிராக பயன்படுத்துவாரா என்று இந்த கேள்விகளுக்கு பதில் தெரியாமல் மனதை முழுமையாக திறந்து விடாதீர்கள். ஏனென்றால் பூட்டை உடைத்து வீட்டுக்குள் வருபவனை விட சாவியை வாங்கி கொண்டு உள்ளே வருபவன் தான் மிகவும் ஆபத்தானவன். வாழ்க்கையில் நம்பிக்கை அவசியம், ஆனால் நம்பிக்கைக்கு முன் கவனிப்பதும் அவசியம். சாணக்கியரின் இந்த 2 பாடங்களையே நம்மளால் உண்மையாக பின்பற்ற முடிந்தால் பல உறவுகள் உடைவதற்கு முன்பே அவற்றின் உண்மையான முகத்தை புரிந்து கொள்ள முடியும். அடுத்தது ஒரு முக்கியமான அறிகுறி. சில மனிதர்களை நாம் முதலில் சந்திக்கும் போது அவர்கள் மிகவும் நல்லவர்கள் என்று தோன்றுவார்கள். அவருடைய பேச்சு, சிரிப்பு, பழகும் விதம் எல்லாமே நம்மை ஈர்க்கும். ஆனால் காலம் செல்ல செல்ல நாம் பார்த்த அந்த முகம் மட்டும் அவர்களுடைய உண்மையான முகமில்லை என்பது புரிய ஆரம்பிக்கும். அதனால்தான் சாணக்கியர் ஒரு இடத்தில், ஒரு மனிதனை ஒரே ஒரு சந்திப்பில் மதிப்பிடாதே, காலம் அவனுடைய உண்மையான குணத்தை உனக்கு காட்டும் என்ற கருத்தை ஆழமாக வலியுறுத்துகிறார். மனிதர்களை அறிந்து கொள்வதற்கு வேகம் தேவையில்லை, பொறுமை போதும். ஏனென்றால் உண்மையான குணத்தை நீண்ட நாட்கள் யாராலும் நடிக்க முடியாது. இந்த அறிகுறியில் முக்கியமாக நாம் பார்ப்பது சூழ்நிலைக்கு ஏற்ப முகத்தை மாற்றுபவர்கள். ஒரு மரத்தை பற்றி தெரிந்து கொள்ள அதன் இலைகளை மட்டும் பார்த்தால் போதாது. வெயிலிலும் அது எப்படி நிற்கிறது, மழையிலும் எப்படி நிற்கிறது, புயலிலும் எப்படி நிற்கிறது என்பதை பார்க்க வேண்டும். மனிதர்களும் அப்படித்தான். நல்ல சூழ்நிலையில் எல்லோரும் நல்லவர்களாகவே இருப்பார்கள். ஆனால் சூழ்நிலை மாறும்போதுதான் அவர்களுடைய உண்மையான குணம் வெளிப்படும். சாணக்கியர் சொல்வது என்னவென்றால், கொள்கை இல்லாத மனிதன் சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்வான். அவன் யாருடன் இருக்கிறானோ அவர்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுவான். இன்று உன் முன்னால் ஒருவரை பற்றி தவறாக பேசுவான், நாளை அதே மனிதரின் முன்னால் உன்னை பற்றி பேசுவான். அவனுக்கு நட்பு முக்கியமல்ல, அவனுக்கு லாபம்தான் முக்கியம். இன்றைய உலகில் இது மிகவும் சாதாரணமாகிவிட்டது. ஒரு அலுவலகத்தில் பாருங்கள், மேலாளர் முன்னால் ஒரு முகம், நண்பர்கள் முன்னால் இன்னொரு முகம், சமூக வலைதளத்தில் இன்னொரு முகம், தனியாக இருக்கும்போது வேறொரு முகம். ஒரே மனிதருக்குள் இப்படி 4 விதமான வாழ்க்கைகள். ஆனால் இந்த மாற்றங்கள் எல்லாம் வளர்ச்சிக்காக அல்ல, ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக. அப்படிப்பட்டவர்கள் உண்மையை பேச மாட்டார்கள், யாருக்கு பிடிக்குமோ அதைத்தான் பேசுவார்கள். சாணக்கியரின் பார்வையில் இது மிகவும் ஆபத்தான குணம். ஏனென்றால் இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நிலையான மதிப்புகள் இருக்கவே இருக்காது. இன்று உன்னை புகழ்வார்கள், நாளை அதே வாயால் உன்னை இழிவுபடுத்துவார்கள். இன்று உன் வெற்றியை கொண்டாடுவார்கள், நாளை அதே பயன்படுத்தி உன்னை தாக்குவார்கள். காரணம், அவர்களுக்கு உறவுகள் நிரந்தரம் அல்ல, சூழ்நிலைதான் நிரந்தரம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சாணக்கியர் கவனித்த மனித இயல்பு இன்று சமூக வலைதளங்களில் இன்னும் தெளிவாக தெரிகிறது. ஒரு கருத்துக்கு 1000 லைக் வந்தால் அதையே ஆதரிப்பார்கள். நாளை மக்கள் மனநிலை மாறிவிட்டால் அதே கருத்தை எதிர்ப்பார்கள். உண்மை எது என்று யோசிக்க மாட்டார்கள். பெரும்பான்மையோடு நிற்பதே பாதுகாப்பு என்று நினைப்பார்கள். ஆனால் வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கும் மிகப்பெரிய பாடம் என்னவென்றால், நிலையான மனிதர்கள் தான் நம்பிக்கைக்கு உரியவர்கள். கருத்து வேறுபாடு இருக்கலாம், சில நேரங்களில் நம்மிடம் கோபப்படலாம், ஆனால் அவர்களின் அடிப்படை குணம் மாறாது. தனிமையிலும் அவர்கள் அதே மனிதர்கள்தான், கூட்டத்திலும் அதே மனிதர்கள்தான். அப்படிப்பட்டவர்களை வாழ்க்கை நமக்கு கொடுத்தால் அவர்களை இழக்கவே இழக்காதீர்கள். ஏனென்றால் உண்மையான மனிதர்கள் அரிது. அடுத்ததாக 4வது ஒரு முக்கியமான அறிகுறி, உங்கள் வெற்றியை மனதார ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களை அருகிலேயே வைத்திருக்காதீர்கள். மனித மனதில் மிகவும் அமைதியாக வளரக்கூடிய ஒரு விஷம் பொறாமை. அது சத்தம் போடாது, அது நேராக வந்து நான் உன்னை வெறுக்கிறேன் என்று சொல்லாது. அது முதலில் சிரிக்கும், பாராட்டும், கைத்தட்டும். ஆனால் அந்த சிரிப்பின் பின்னால் ஒப்பீடு மெதுவாக வளர ஆரம்பிக்கும். சாணக்கியர் ஒரு இடத்தில் பொறாமை என்பது வெளிப்படையாக தெரியாத பகை என்ற கருத்தை வலியுறுத்துகிறார். ஏனென்றால் வெளிப்படையான எதிரியை நாம் கவனமாக பார்த்து கொள்வோம், ஆனால் நண்பனாக நடிக்கும் பொறாமைக்காரனை நாம் நம்பிவிடுவோம். உங்களுடைய வாழ்க்கையில் இதை நீங்கள் கவனித்திருக்கலாம். ஒரு சிறிய வெற்றி கிடைத்தவுடன் சிலர் உண்மையாக மகிழ்வார்கள், நீ இதற்கு தகுதியானவன் என்று சொல்வார்கள். அவர்கள் உங்கள் வளர்ச்சியை தங்களுடைய தோல்வியாக நினைக்க மாட்டார்கள். ஆனால் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் பாராட்டுவார்கள், ஆனால் அந்த பாராட்டில் உயிர் இருக்காது. 2 நிமிடங்கள் கழித்து, சரி, ஆனா அதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு என்று உங்கள் வெற்றியின் மதிப்பை குறைக்க ஆரம்பித்து விடுவார்கள். இன்றைய தலைமுறையில் இது இன்னும் நுட்பமாகிவிட்டது. சமூக வலைதளத்தில் உங்கள் சாதனையை பார்த்து அமைதியாக இருப்பார்கள். தனியாக இருக்கும்போது உங்கள் குறைகளை தேடுவார்கள். உங்களை நேரடியாக தாக்க மாட்டார்கள், ஆனால் உங்கள் தன்னம்பிக்கையை மெதுவாக குறைப்பார்கள். அது அதிர்ஷ்டம்பா, ஒரு தடவை ஜெயிச்சா போதுமா,
இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு, பாப்போம் பாப்போம் என்று சொல்லி உங்கள் மனதில் சந்தேகத்தை விதைப்பார்கள். சாணக்கியர் சொல்வது என்னவென்றால், இப்படிப்பட்ட மனிதர்களிடம் கோபப்பட வேண்டாம். ஆனால் அவர்களிடம் உங்கள் கனவுகளை ஒப்படைக்காதீர்கள். ஏனென்றால் உங்கள் கனவுகளுக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டியவர்கள் அதன் மேல் உப்பு தூவ ஆரம்பித்தால் அந்த உறவு உங்களை வளர்க்காது. ஒரு நல்ல நண்பனின் மிகப்பெரிய அடையாளம் என்ன தெரியுமா? உங்கள் வெற்றியால் அவனுடைய அன்பு குறையாது, உங்கள் வளர்ச்சியால் அவனுடைய மரியாதை குறையாது. உங்களால் முடிந்தது என்னவென்றால், உங்களை பார்த்து அவனும் முயற்சி செய்ய ஆரம்பிப்பான். ஆனால் ஏமாற்றுபவன் அப்படி செய்ய மாட்டான். அவன் உன்னுடைய உயரத்தை பார்த்து ஏணியில் ஏற மாட்டான், அந்த ஏணியையே இழுக்க முயற்சி செய்வான். அதனால்தான் வாழ்க்கையில் நம்மை விமர்சிப்பவர்களை விட நம்முடைய வெற்றியை பொறுத்து கொள்ள முடியாதவர்களை மிகவும் கவனமாக கவனிக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் எப்போது நண்பராக இருந்து போட்டியாளராக மாறுவார்கள் என்று நமக்கே தெரியாது. சாணக்கியரின் இந்த இரண்டு சிந்தனைகளும் ஒரு முக்கியமான உண்மையை சொல்கின்றன. மனிதர்களை அவர்களின் புன்னகையால் அளக்காதீர்கள். சூழ்நிலை மாறும்போது அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை பாருங்கள். உங்கள் வெற்றியின் நேரத்தில் அவர்கள் உண்மையாக மகிழ்கிறார்களா என்பதை பாருங்கள். அந்த இரண்டு தருணங்களில்தான் பல உறவுகளின் உண்மையான முகம் வெளிப்படும். கடைசியாக நாம் இப்போது பார்க்க போவது ஒரு முக்கியமான அறிகுறி, அதாவது ஐந்தாவது அறிகுறி. நம்மை ஏமாற்றுபவர்களை எப்படி கண்டுபிடிப்பது? இந்த அறிகுறி ரொம்ப முக்கியமானது. இதுவரை நாம் பார்த்த 4 அறிகுறிகளும் ஒரு மனிதனின் வெளிப்புற நடத்தையை பற்றியவை. ஆனால் இப்போது பார்க்க போகும் 5வது அறிகுறி ஒரு மனிதனின் உள்ளத்தை பற்றியது. ஏனென்றால் வாழ்க்கையில் அனைவரும் தவறு செய்வார்கள். தவறு செய்யாத மனிதன் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. ஆனால் ஒரு மனிதன் செய்த தவறை எப்படி எதிர்கொள்கிறான் என்பதுதான் அவனுடைய குணத்தையும் அவனுடைய நேர்மையையும் வெளிச்ச போட்டு காட்டும். சாணக்கியரின் சிந்தனைகளில் மிகவும் ஆழமான ஒரு கருத்து இருக்கிறது. தன்னுடைய தவறை உணராத மனிதன் அதே தவறை மீண்டும் மீண்டும் செய்வான். இந்த ஒரு வாக்கியம் அரசியலுக்கு மட்டுமல்ல, உறவுகளுக்கும் பொருந்தும். வாழ்க்கையின் நேர்மையான மனிதர்கள் தவறு செய்தால் முதலில் அவர்களுக்குள் ஒரு அமைதியின்மை தோன்றும். நான் இப்படி செய்திருக்க கூடாது என்ற எண்ணம் அவர்களை தொந்தரவு செய்யும். அந்த மனசாட்சி தான் அவர்களை மன்னிப்பு கேட்க வைக்கும். மன்னிப்பு கேட்பது பலவீனம் அல்ல, அது முதிர்ச்சி. ஆனால் ஏமாற்றுபவர்களின் உலகத்தில் மனசாட்சிக்கு அதிக இடம் இருக்காது. அவர்கள் தவறு செய்தாலும் அந்த தவறுக்கு ஒரு காரணம் தேடுவார்கள். தங்களை பாதுகாக்க ஒரு கதை உருவாக்குவார்கள். நம்மில் பலருக்கு இது பரிச்சயமான அனுபவமாக இருக்கும். ஒருவர் நம்மை காயப்படுத்திய பிறகு, நான் அப்படி சொல்லவே இல்லப்பா, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டா நான் என்ன பண்ணேன், அதுக்கு நான்லாம் ஒன்றும் காரணம் இல்லை, நீ அப்படி நடந்துக்கலன்னா நான் இப்படி செஞ்சிருப்பேன்ல என்ற வார்த்தைகள் வரும். கவனித்து பாருங்கள். இந்த எல்லா வாக்கியங்களிலும் ஒரு பொதுவான விஷயம் இருக்கிறது. தவறை ஒப்புக்கொள்ளும் மனம் இல்லை, பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் துணிச்சல் இல்லை. இன்றைய உளவியலிலும் ஒரு கருத்து பேசப்படுகிறது. சிலர் தங்களுடைய செயல்களுக்கு ஒருபோதும் பொறுப்பு ஏற்க மாட்டார்கள். அவர்கள் நடந்ததை மாற்ற முடியாது என்பதால் நடந்ததின் அர்த்தத்தையே மாற்ற முயற்சிப்பார்கள். அதாவது, பிரச்சனை என்னிடம் இல்லை, உன்னிடம்தான் இருக்கிறது என்று நம்மையே நம்ப வைக்க முயற்சிப்பார்கள். இது மிகவும் ஆபத்தான மனநிலை. ஏனென்றால் இப்படிப்பட்ட உறவில் இருந்தால் இறுதியில் தவறு செய்யாத நாமே நம்மை சந்தேகப்பட ஆரம்பித்து விடுவோம். சாணக்கியர் இதை எளிமையாக புரிய வைக்கிறார். ஒரு நல்ல மனிதன் தவறிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வான். ஒரு வஞ்சகன் தவறிலிருந்து தப்பிக்க மட்டும் முயற்சி செய்வான். இதுதான் இருவருக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம். ஒரு உறவை நம்பலாமா வேண்டாமா என்று தெரியவில்லை என்றால் அவர் வெற்றி பெற்ற நேரத்தை பார்க்காதீர்கள், அவர் தவறு செய்த நேரத்தை பாருங்கள். அவர் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறாரா, மன்னிப்பு கேட்கிறாரா, மாற்ற முயற்சி செய்கிறாரா, அல்லது ஒவ்வொரு முறையும் புதிய காரணம் சொல்கிறாரா? இந்த ஒரு கேள்விக்கான பதில் அந்த மனிதரை பற்றிய மிக தெளிவான உண்மையை உங்களுக்கு ஆழமாக காட்டும். இப்போது நாம் முடிவுக்கு வந்துவிட்டோம். இன்றைய இந்த உரையை முடிப்பதற்கு முன் ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். சாணக்கியர் நம்மை மனிதர்களை வெறுக்கச் சொல்லவில்லை. அவர் சொன்னது, அன்பு செலுத்துங்கள், ஆனால் அறிவை இழந்து அல்ல. நம்புங்கள், ஆனால் கவனிப்பதை நிறுத்தாதீர்கள். வாழ்க்கையில் நம்மை ஏமாற்றிய மனிதர்களை பற்றி நினைத்து பார்த்தால் அவர்கள் எல்லோரும் ஆரம்பத்தில் கெட்டவர்களாக தெரியவில்லை. அவர்கள் சிரிக்கிறார்கள், அன்பாக பேசுகிறார்கள், நம்மை முக்கியமானவராக உணர வைக்கிறார்கள். ஆனால் காலம் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தது. ஒரு மனிதனின் உண்மையான முகத்தை அவனுடைய வார்த்தைகள் காட்டாது, அவனுடைய செயல்கள், அவனுடைய தேர்வுகள், அவனுடைய பொறுப்புணர்வு தான் காட்டும். நம்பிக்கை என்பது வாழ்க்கையின் மிக அழகான பரிசு. ஆனால் அந்த பரிசை யாரிடம் வேண்டுமானாலும் கொடுக்கக்கூடாது. ஒரு விதையை வளமான மண்ணில் விதைத்தால்தான் அது மரமாக வளரும். அதே விதையை கல்லின் மேல் போட்டால் அது முளைக்காது. நம்முடைய அன்பும் அப்படித்தான். சரியான மனிதரிடம் கொடுத்தால் அது வாழ்நாள் முழுவதும் நிழல் தரும். தவறான மனிதரிடம் கொடுத்தால் அது நமக்கே காயமாக திரும்பி வரும்.
ஆனால் இதையெல்லாம் கேட்ட பிறகு தயவு செய்து எல்லோரையும் சந்தேகப்பட ஆரம்பித்து விடாதீர்கள். உலகத்தில் ஏமாற்றுபவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக நல்ல மனிதர்கள் இல்லை என்ற அர்த்தமல்ல. இன்னும் வாக்கை காப்பவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் உறவை உயிராக நினைப்பவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் நண்பனின் வெற்றியில் மனதார சிரிப்பவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் தவறு செய்தால் மன்னித்து விடு, நான் தான் காரணம், என்னை மன்னித்து விடு என்று சொல்லத் தெரிந்த மனிதர்களும் இருக்கிறார்கள். வாழ்க்கையின் அழகு அவர்களால் தான் இன்னும் உயிரோடு இருக்கிறது. சாணக்கியரின் சிந்தனைகளின் சாரம் இதுதான். மனிதர்களை வெறுக்காதீர்கள், ஆனால் மனிதர்களை புரிந்து கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் புரிதல் இருக்கும் இடத்தில் ஏமாற்றங்கள் குறையும், கவனிப்பு இருக்கும் இடத்தில் வலி குறையும், அனுபவங்கள் இருக்கும் இடத்தில் முடிவுகள் தெளிவாகும். இன்றிரவு நீங்கள் உறங்கச் செல்லும் முன் ஒரு கேள்வியை மட்டும் உங்கள் மனதிடம் கேட்டு பாருங்கள். என் வாழ்க்கையில் இருக்கும் மனிதர்களை நான் அவர்களின் வார்த்தைகளுக்காக நேசிக்கிறேனா அல்லது அவர்களின் செயல்களுக்காக மதிக்கிறேனா? அந்த ஒரு கேள்விக்கான நேர்மையான பதில் உங்கள் வாழ்க்கையில் அடுத்ததாக யாரை உள்ளே அனுமதிக்க வேண்டும், யாரை அமைதியாக வெளியே அனுப்ப வேண்டும் என்பதை உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரும். அடுத்த எபிசோடில் சாணக்கியரின் இன்னொரு ஆழமான வாழ்க்கை பாடத்துடன் மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்கள் மனதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்கள் நம்பிக்கையை மதிங்கள். இந்த இரவு நல்லதொரு இனிமையான உறக்கத்தை உறங்குங்கள்.